ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது சிவத்தை பற்றிய சில சிந்தனைகள். தெளிவு குருவின் திரு மேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாரும் அதிகமா தேடக்கூடியது என்னன்னா நிம்மதியை தான் தேடுறோம். அந்த நிம்மதியானது செல்வத்துல மட்டும்தான் நிம்மதி இருக்குதுன்னு அனைவரும் நினைக்கின்றார்கள். கண்டிப்பாக கிடையாது. பெரும் செல்வந்தர்களும் நிம்மதி இல்லாமல் ஆலயங்களாக பயணிக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் நிம்மதி இல்லை. அந்த நிம்மதி எங்குதான் இருக்கின்றது? அந்த நிம்மதியை எப்படிதான் அடைவது? அதற்கு பெரும் செல்வம்தான் வேண்டுமோ? செல்வம் கண்டிப்பாக நிம்மதிக்கும் செல்வத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நிம்மதி என்பது உனக்கு எது நடந்தாலும் அதை மனதில் நீ துன்பமா எடுத்துக்காம எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்து விட்டால் கண்டிப்பாக நிம்மதி இருக்கும். எது நடந்தாலும் உன் மனதில் ஆழமாக போட்டு குழப்பிக்காம கண்ணீர் விடாம இதில் ஒரு பிரச்சனையோடு எது நடந்தாலும் நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையான மனநிலைனா அந்த உண்மையான மனநிலை இறைவன் தான் அத்தனையும் செய்கிறாரு. இறைவன் தான் எல்லாத்தையும் தராரு. அந்த உண்மை நிலையானது நமக்கு தெளிவா புரிஞ்சிட்டாலே அந்த மன நிம்மதியானது எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூட தன்மை நம்மளுக்கு அமைஞ்சிடுது. அதனால நம்மளுக்கு பொருள் செல்வம் இருந்தானே எது இல்லைன்னா என்ன நம்மளுக்கு கவலைப்பட மாட்டோம், நிம்மதியா இருப்போம். அந்த நிம்மதி இறைவன் தான் தருவார். அதனாலதான் பக்தியானது வயது எல்லாம் அடைஞ்ச பிறகு ஒரு 60 வயசு ஆன பிறகுலாம் போயிட்டு நீ நிம்மதி வேணும்னு அலைஞ்சாலும் நீ பண்ண கர்மவினை அனுபவிக்கிறதே வச்சு செஞ்சிடும். அதனால சிறு வயதிலே பக்தியை குழந்தைங்களுக்கு ஊட்டணும். சிறு வயதிலே பக்தி நான் என்ன, அறம் நான் என்ன, அன்பு நான் என்ன தெளிவுபடுத்தணும் குழந்தைங்களுக்கு. அப்ப அது அவங்களுக்கு தெரிய என்ன ஆகும்னா நிலை இல்லாதது இது எல்லாம், நிலையானது இறைவன் அப்படின்னு அது மனதில் தெளிவு அடைஞ்சிட்டாலே சாகர வரைக்கும் நிம்மதியா வாழும். நாம் வாழ்க்கையில் நல்ல ஒரு கோடி கணக்கில் சம்பாதிச்சதாம நிம்மதியாக இருக்க முடியும். ஒரு நல்ல வேலைக்குதா அப்போ நிம்மதி இல்லை. ஒரு துணைவி அமையிலையா நிம்மதி இல்லை. இப்படியெல்லாம் நமக்கு நாமே வகுத்து விட்டோம். உண்மையான நிம்மதி மனதில் எந்த எண்ணங்களுக்கும் இடம் தராமல் அமைதியாக இருக்கின்றது பத்தியா, அதுதான் உண்மையான நிம்மதி. அந்த உண்மையான நிம்மதி வேணும்னா என்ன செய்யணும்? எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது. பற்று இல்லாம இருக்குன்னா என்ன பண்ணணும்? பற்று இல்லாத இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய திருவடி மீது நாம பற்று வைக்கணும். அந்த திருவடியின் மீது நாம பற்று வைத்தா பற்று இல்லாம நம்ம ஆக்கிடுவார். நமக்கு பற்றே இல்லைன்னா நம்மளுக்கு என்ன துன்பம் வந்துற போது நிம்மதியான வாழ்க்கையை ஆனந்தமாக அனுபவிக்கலாம். தினைத்தனை பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்து எலும்பும் உள் நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கொத்தும்பி. ஒரு அரச வண்டை வைத்து மாணிக்கவாசகர் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. தினைத்தனை பூவினில் தேன் உண்ணாதே, நீ நினைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயம் இது எல்லாம் தான் இன்பம் நீ நினைச்சுன்னு இருக்கிறியா? அதெல்லாம் இன்பமே கிடையாது. பேரின்பம் ஒன்று இருக்குது. அந்த சிவத்தை நினைச்சாலே இன்பம் தான், பேசினாலே இன்பம் தான், அவரை பார்த்தாலே இன்பம் தான். எப்படியாப்பட்ட இன்பம்? என்னுடைய எலும்பெல்லாம் அப்படியே உருகுது. அப்படியாப்பட்ட இன்பம் இருக்குது. நீ இன்னும் சிறிய இன்பத்திலேயே தோய்ந்து நிற்கிற. பேரின்பம் இருக்குது, அதற்கு போ, அதில் தோய்ந்து போ. அது கடல் அளவு ஆனந்த தரக்கூடிய பேரின்பம். அந்த இன்பத்துக்கிட்ட நம்ம போகணும்னா பக்தின்ற ஒரு விஷயத்துல ஆழமா போக இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். பேராசையை வாரியனை பாடுதுங்கா நம்மானாய். இறைவன் மீது நம்ம பக்தி வைத்தாலே என்ன நடக்கும்?
நம்மளுடைய ஆசையெல்லாம் வாரி போட்டுருவார். நம்ம இறைவன் எது கேட்டாலும் தந்துருவாரு அப்படின்னு இறைவன்கிட்ட போனால் தரமாட்டார். உன்னுடைய ஆசையை முதல்ல வாரி குப்பையில போடுவார். ஆசையை வாரி குப்பையில போட்டுட்டு அது உண்மையான பொது நலமானதாக இருந்தா பரவாயில்லை. ஒரு கடமை, அதற்கு நீ கேட்டிருந்தா அதையெல்லாம் சரிவர செய்து தருவார். ஆசையானதுக்கு ஒரு முடிவே கிடையாதே. எனக்கு இன்றைக்கு இன்னைக்கு ஒரு ரூபாய் நான் சம்பாதிக்கல, நான் என்ன செய்வேன்? நாளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது எனக்கு, தினமும் உனக்கு ஒரு 100 ரூபாய் தரம்பா ஒரு நாளைக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு பேரானந்தம், அப்பா 100 ரூபாய் கிடைக்குதேப்பான்ட்டு. அப்படியே ஒரு வருட காலங்கள் போகுது. மீண்டும் ஆசைப்படுவேன், என்னடா 100 ரூபாய் தர, 200 ரூபாய் தர மாட்டேனா, 300 ரூபாய் தர மாட்டேனா, 1000 ரூபாய் தர மாட்டேன், கோடி ரூபாய் கொடுத்தாலுமே அதற்கு மேலே தரமாட்டானா தரமாட்டான். உடைய ஆசையானது உயர்ந்துட்டே போகும். அந்த ஆசையானதை வேரோட புடுங்கி எரிஞ்சிட்டாலே எந்த எதிர்பார்ப்பும் தேவையில்லை, எந்த பிரச்சனையில நிம்மதியாக இருக்கலாம். பேராசை, அந்த பேராசையை புடுங்கி எரிஞ்சிடுவார் இறைவன். ஏன்னா இதன் மீதெல்லாம் நீ ஆசையை வச்சு நீ இது வேணும் அது வேணும் இப்படியே காலத்தை எல்லாம் தொலைக்கிறதுக்கா இந்த பிறவி? உண்மையான அந்த திருவடியை அடைவதற்கல்லவா இந்த காலம். அந்த காலத்தை நல்ல முறையில நல்லபடியாக நம்ம வாழ்க்கையில செயல்முறை செய்தால் பேரானந்தமாக வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியுமே ஆனந்தமான வாழ்க்கையை வாழலாம். இல்லையே நான் அப்படிலாம் கரெக்டாக தான் இருக்கிறேன், எனக்கு ஆனந்தமாக வாழலையேனா இன்னும் நீங்கள் அப்போ கர்மவினியை அனுபவித்துட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது கூடிய விரைவில் நிறைவு அடைந்து விட்டு ஆனந்தமான வாழ்வு கண்டிப்பாக அடைந்தே தீர்வீர்கள். அப்படி அடையாதவங்க பல காலமான இருக்கிறேன் இன்னும் முடியவே இல்லையேனா இன்னும் அவங்க கர்மவினை செய்கிறதே இன்னும் விடலைன்னு அர்த்தம். அறியாமையால் செய்யக்கூடியது டக்குன்னு வினையில அறியாமையது கொஞ்ச காலத்தில் டக்குன்னு நம்ம அதுலேருந்து கடந்து வந்துடலாம். தப்புன்னு தெரிந்துமே செய்கிறோம் பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஒரு தவறு, ஒரு பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தர்ம சங்கடம் பொய் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயமாக நம்மளுக்கு சொல்லிடுறோம். அப்போ அந்த பொய்யுக்கான ஒரு செயலை நீ தானே அனுபவித்து தான் ஆகணும் தான் தெரியுதுல பொய்ன்னு. அப்போ நீ தானே செய்கிற பொய்ய. இறைவன் திருவடியை பிடித்து இருக்கக்கூடிய நாமே அப்படி செய்கிறோம்னா இறைவனே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியில் என்ன தவறு இருக்கின்றது? இறைவன் மீது பக்தி கொண்டோரே தவறு இழைக்கும் பொழுது இறைவன் மீது பற்று இல்லாமலும் இறைவனே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தவறு செய்தா அதையே நம்ம பெருசா தவறு சொல்லக்கூடிய நம்மளுக்கே தகுதி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு குறை சொல்றது நம்மளே தகுதி இல்லை. இறைவனை வழிபடுறோம், அறத்தில் நாம நிக்கணும், தழைத்து ஒழுக்கத்துல வாழணும், அத்தனையும் நாம செயல்முறைப்படுத்தல. அடுத்தவர்களை குறை கூற கண்டிப்பாக நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இறைவன் மீது அன்பு வைத்தாலே அத்தனையும் நம்மளுடைய சிந்தையில் பதிவாகிவிடும். நீ எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எல்லாத்தையுமே குருவாக உன் உள்ளே இருந்து அத்தனையும் செய்வான் இறைவன். அதனால் கண்டிப்பாக அனைவரும் இறைவனுடைய திருநாமங்களை ஒரு நாளுக்கு 101 முறையாவது மனதிற்கு உள்ளே அந்த இறைவனை உன் உள்ளத்திலே நிலையாக நிறுத்தும்படியாக ஒரு கற்பனை செய்து அருணாச்சலம் அருணாச்சலம்னு சொன்னாலும் சரி, நமச்சிவாயன் என்று சொன்னாலும் சரி, சிவாய நம என்று கூறினாலும் சரி, உங்களுக்கு பிடித்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்க சொல்ல சொல்ல அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உள்ள அந்த அகத்துல நெருப்பு போல எரியும். தூய்மை எண்ணக்கூடியது. நீங்க சொல்ல சொல்ல அந்த நெருப்பு அதிகமாயிட்டே வரும். நெருப்பு அதிகமான என்ன ஆகும்? அழுக்கின்ற உள்ள இருக்கக்கூடிய காகிதங்கள் எல்லாம் பற்றி எரிந்து விடும். ஒரு சிறிதளவு நெருப்பு நீங்க பற்ற வைக்கிறீங்க, அது என்ன பண்ணும்? அது பற்றி எரிவதற்கு பெரிய காடு, அது சிறிதளவு நெருப்பு தான், அது எரிஞ்சிட்டு வரைய பல காலங்கள் ஆகும். நீங்க நெருப்பு 1000 இடத்துல கொளுத்துறீங்க, 10 நாள்ல எரிஞ்சு போயிடும். அப்ப உள்ள இருக்கக்கூடிய அழுக்க
சிலர் வந்து எப்பயோ பற்ற வைத்திருப்பாங்க, 10 பிறவிக்கு முன்னாடி கூட பற்ற வைத்திருப்பாங்க. இந்த பிறவி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு படியா இறைவனுக்கு நெருங்குவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த பிறவில தான் இறைவன் ஒரு நெருப்புன்றதே பத்த வைக்கிறதுக்கான வாய்ப்பை தந்திருப்பார். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மந்திரத்தை சொல்லியும் இறைவனுடைய திருநாமங்களை உள்வாங்கி அவர் இறைவனுடைய நினைப்பிலே ஊறி ஊறி நல்ல அறத்தின் வழி நின்று பல்லாயிரம் இடங்களில் நெருப்பை பற்ற வைத்து சுத்தம் அந்த நெருப்பை பத்த வைத்து அழுக்கின்ற கூடிய அந்த காகிதத்தை எரித்து சாம்பலாக்கிறாங்க இந்த பிறவிலே. அப்படி சாம்பலாக்கினவங்க பெரிய ஞானிகளாக வழிகாட்டிகளாக மாறுகின்றார்கள். நாம ஏதோ தினமும் ஒரு நாளைக்கு ஒரு 101 சிவாய் நம்ம சொல்றதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால இந்த பிரிவில சிவன் அடையிறோமோ இல்லை 1000 பிரிவில் அடைய போறோமோன்றது அவரவர்களுடைய உழைப்பு கேட்டார் போலே ஊதியம் கிடைக்கும். இந்த பிறவியிலேயே கண்டிப்பாக உள்ளிருக்கும் அழுக்கையெல்லாம் எரித்து வேரோடு அள்ளி வீச நாம் தயாராக இருக்க வேண்டும். இறைவன் பாதையில் நம்ம போகணும்னு முடிவு பண்ணிட்டாலே எது நடந்தாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா மொத்தமே சுவாமி தான் நம்மளுக்கு பண்றாரு. அதே போல நம்ம செய்த தீவினைகள்லாம் நம்மளுக்கு வருது, நம்ம அனுபவிக்க தயாரா இருந்தாலே இப்போ கொஞ்ச காலம் தான் அந்த தீவினையெல்லாம். நம்ம சரியான பாதை ஒழுக்கமான பாதையில் கரெக்டாக நின்னா போதும், அவர் வழிகாட்டுவாரு. அவரு பிடிச்சுங்கிறாரு நம்ம கையை. நாம யாருக்கிட்ட போய் உதவி கேட்கணும், யாருக்கிட்ட போயிட்டு நம்ம நிற்க போறோம் கிடையாது. இந்த உலகத்தை எல்லாமே படைத்த இறைவன் திருவடியில் தொடர்பு கொண்ட நபருக்கு எவர் உதவி தேவை இங்கு? அந்த இறைவன் திருவடியே நமக்கு அருள்மழை செய்யும் பொழுது எவர் துணையும் தேவையில்லை. அதனால் இறைவன் மீது அதீத பக்தி கொள்ளுங்கள். அந்த அதீத பக்தியானது நம் வாழ்க்கையில் பெரிய உயர்வை தரும், ஞானத்தை தரும், மோனத்தை தரும். அவன் திருவடியில் கலக்கும்படியான பேரானந்த வாழ்வை நிலையாக தரும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.